மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கல்வியும் அதன் நோக்கமும், கல்விக்கூட அமைப்பும், கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளிவிடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக மாறிவிடும். காலநிலை மாறுபாடு அடைய மக்களினுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றது. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இன்றைய வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயரினுடைய வீடுதான் பள்ளிக்கூடமாக இருந்தது. அதனை குருகுலம் என்று சொல்வார்கள். ஒருதோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறிவிட்டது. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறிவிட்டன. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாகியது. பள்ளி என்ற சொல்லானது ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராக இருந்தது. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டதனால் பள்ளி என்ற சொல் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது. குழந்தை தன்னுடைய 5ஆம் வயதில் கல்வி பயிற்சி செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய விசேட நாளாகவே கருதப்பட்டது. ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்கச் செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுகணக்கை சொல்லிக் கொடுக்க மாணவன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதனை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று சொல்வார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் நடைபெறுகின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக மையாடல், கையெழுத்து, எழுத்தின் வடிவம், மனன பயிற்சி, சுவடிகள், எழுத்தாணிகள், ஏடுகள் எழுதக்கூடிய வழக்கம், வாதம் புரிவது, சாந்துணையும் கற்றல், ஓதற் பிரிவு போன்றவற்றை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 82 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மையாடல். சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துகள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலைக்கறி, தற்பைக்கறி முதலியவற்றை கூட்டிச் செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும்.
இங்கனம் மைதடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதனால் அக்ஷராபியாயத்தை மையாடல் விழா என்றும் சொல்வார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகள் தான் பயன்படுத்தப்பட்டது. நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணியை கொண்டு எழுத்துக்களானது எழுதப்பட்டிருக்கும். அவை சரிவர பல காலங்கள் ஆகிவிட்டதென்றால் சரிவர தெரியாமல் இருக்கும். அந்த எழுத்துக்களானது செவ்வனே தெரிவதற்காக, மிக சிறப்பாக தெரிவதற்காக, தெளிவாக தெரிவதற்காக அந்த சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். வசம்பு பார்த்திருக்கின்றீர்களா? சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளினுடைய கையில் அந்த வசம்பு வளையல் என்பதை போட்டு விடுவார்கள். அந்த வசம்பினை கொண்டும் மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு, மணித்தக்காளி, இந்த மணித்தக்காளி இலையினுடைய சாறு அல்லது ஊமத்தை இலை. ஊமத்தங்காய் என்பது தற்பொழுது அதிகமாக கிடைக்கப்பெறவில்லை. முன்பு ஏராளமாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய காயை கொண்டுதான் அதனோடு கரியை சேர்த்து கொட்டி கருமிளகையில் நாங்கள் வர்ணம் பூசுவோம். நாங்கள் பள்ளியில் படிக்கின்ற காலகட்டத்தில் அந்த கரியினை கொண்டு பூசினால் எழுதக்கூடிய எழுத்துக்களானது தெளிவுற இருக்கும். அதற்காக கருமிளகையில் அந்த ஊமத்தங்காயையும் கரியையும் கலந்து அவற்றையோடு தண்ணீரை சேர்த்து அதனை அரைத்து எடுத்து நாங்கள் பூசுவோம். அந்த ஊமத்தை இலை, அந்த இலையினுடைய சாற்றையும் மாவிலை எரித்த அந்த கரி, அதனுடைய கரியையும், சாம்பல், தர்ப்பை புற்கள், அருகம்புற்கள், அதனுடைய கரியையும், இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து செய்திருக்கக்கூடிய மையை அதில் தடவுவார்கள். எதில்? சுவடியில். அவ்வாறு தடவும் பொழுது அந்த மையானது எழுத்துக்களை தெளிவாக காட்டுவதோடு மட்டுமல்லாது நம்முடைய கண்ணுக்கும் குளிர்ச்சியை தருவதாக இருக்கும். இவ்வாறு அந்த மையை தடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதனை அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி. எழுத்துக்களை படிக்கக்கூடிய அந்த பயிற்சியை மையாடல் விழா என்று சொல்வார்கள். சீவக சிந்தாமணி கூட அதனை குறிப்பிடுகின்றது. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள். ஐயாண்டு எய்தி, 5 வயதை அடைந்த உடனே மையினால் தடவப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை அறிந்து பல கலைகளை கற்றுக்கொள்கின்றார்கள் என்று சீவக சிந்தாமணியானது குறிப்பிடுகின்றது. அதேபோல் தமிழ்விடு தூதும் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்று. மஞ்சளிலே குளிப்பாட்டி மையை தடவி அறம் பொருள் இன்பமாகிய முப்பாலும் மிஞ்சுவதற்கு புகட்ட நீ மிக வளர்ந்தாய் என்று தமிழை புகழ்கின்றது அந்த நூலானது. ஆரம்பத்தில் பிள்ளைகள் முதலில் மணலில்தான் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்களானது வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். நாம் எழுதுவதைப் போல ஒரு பலகையை வைத்து கொண்டு எழுதுவது அல்லது ஒரு தாளில் எழுதுவது, ஒரு ஏட்டில் எழுதுவது என்ற பயிற்சி கிடையாது. பொழுதெல்லாம் ஏடுகள் கிடையாது. எதில்தான் எழுதுவார்கள்? ஒரு இடத்தில் மணலை கொட்டி வைத்து அந்த மணலில்தான் எழுத பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்களானது வரிசையாகவும் நன்றாகவும் நேர்படவும் எழுத்துக்கள் அமைந்திருக்கும். முதலில் உபாத்தியாயர், யார் உபாத்தியாயர்? ஆசிரியர் முதலில் தரையில் எழுத அதன் மேலேயே பிள்ளைகள் எழுதுவார்கள்.
இவ்வாறு தான் அவர்கள் எழுதி எழுதி பழகுகின்றார்கள். முதலில் ஆசிரியர் எழுதியிருப்பார் தரையில், அதன் மேலே அவர்கள் எழுத பழகுவார்கள், எப்படி எழுத வேண்டும் என்பதை அறிந்து. அதன் பிறகு அவர்கள் தானாக மணலில் எழுதி எழுதி பழகுவார்கள் எழுத்துக்களை. கையெழுத்து. கொம்பு சொல்லி கோணாமல், கொண்டபந்தி சாயாமல், அம்புபோல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மை உண்டு என்று வருகின்ற ஒரு பழைய வெண்பா பாடல். கொம்பு சொல்லி, அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு என்று அந்த கொம்பு சொல்லி தொடுவதாகட்டும். அந்த கொம்பு சொல்லியானது கோணாமல், அது கோணலாக இல்லாமல், கொண்டபந்தி சாயாமல், அந்த எழுத்துக்களினுடைய வரிசை முறையானது ஒரே நேராக அமைய வேண்டும், சாய்ந்து இருக்கக்கூடாது. அம்புபோல் கால்கள் அசையாமல், அந்த துணைக்கால்களானது அவை அசையாமல், தம்பி எழுதினால் எழுத்து சிறப்பாக இருக்கும் என்று ஒரு பழைய வெண்பா பாடல் சொல்கின்றது. எழுத்துக்களானது ஒன்றோடொன்று படாமல் இருக்க வேண்டும், ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கக்கூடாது. ஒவ்வொரு எழுத்துக்கு இடையிலும் சிறு இடைவெளி இருக்க வேண்டும், அதிகமான இடைவெளிகள் இருக்கக்கூடாது. சிறு சிறு இடைவெளியானது ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று படாமல், அதனுடைய வரியும் கோணாமல் எழுத வேண்டும். வரி நேராக இருக்க வேண்டும். மேலே ஆரம்பித்து கீழே சென்று முடிவது போல இருக்கக்கூடாது, ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அந்த வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஏட்டுச்சுவடிகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் எவ்வாறு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெளிவுற விளங்கும். அடுத்து எழுத்தினுடைய வடிவம். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வருகின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்த எழுத்துக்களினுடைய உருவங்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய உருவங்களுக்கும் ஒரு சிறு வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கின்றது. புள்ளி வைப்பது, கால் வைத்து எழுதுவது, கொம்பு சுழித்துடுவது, விலங்கு துணை எழுத்து முதலியவை எல்லாமே வரி எழுத்தினுடைய உறுப்புகள். எழுத்துக்களின் மேல் புள்ளி வைத்து எழுதுவது துணைக்கால். அடுத்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு, துணை எழுத்துகள், இவை எல்லாமே வரி எழுத்தினுடைய உறுப்புகள். நம்முடைய முன்னோர்கள் பழக்கி வந்த அந்த பழக்கத்தினால் பல நூறு வருடங்களாக இருந்தாலும் சரி, பல நூறு வருடங்கள் ஆகியும் கூட எழுதுகின்ற வழக்கத்தில் பெரிய அளவு மாறுபாடுகள் என்பது ஏற்படவில்லை. ஆரம்ப காலத்தில் எப்படி எழுத்துக்களானது எழுதப்பட்டதோ அதே நடைமுறையை பின்பற்றி தான் இன்று வரை எழுதப்பட்டு வருகின்றது. எழுத்துக்களினுடைய உருவங்களில், அதனுடைய வடிவங்களில் எவ்வித மாறுபாடும் ஏற்படவில்லை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மனனப் பயிற்சி. அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடமுறைக்கும், திண்ணை பள்ளியாகட்டும், குருகுல கல்வியாகட்டும், இதில் படித்த மாணவர்களினுடைய பாடமுறைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற இந்த பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். எது எது அடிப்படை நூல்களாக இருக்கின்றதோ அந்த அடிப்படை நூல்கள்தான் மாணவர்களுக்கு மனனமாக, மனப்பாட நூல்களாக இருக்கும். எவை இருக்கின்றன என்றால், தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள், இவை எல்லாமே பாடமாக அமைந்திருக்கும், மனப்பாட பாடமாக. எவை? நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள். இலக்கண நூல், நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், இவை எல்லாமே நீதி நூல்கள், இலக்கிய நூல்கள். இதுபோன்ற அடிப்படை நூல்கள் அனைத்துமே மனப்பாட நூல்களாக அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதனை கட்டாயம் அவர்கள் படித்தே தீர வேண்டும், மனனம் செய்தே ஆக வேண்டும். இன்றைய காலகட்டத்திலும் அதுபோன்ற நடைமுறை இருந்தால் இந்த நூல்களை எல்லாமே
நிச்சயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் மனப்பாடம் செய்ய முடியுமா? 2 அடிகள் உடைய திருக்குறளை கூட மனப்பாடம் செய்யுங்கள் என்றால் அதிலே 1000 பிழைகள் வருகின்றது. ஒரு இலக்கண நூலை, ஒரு இலக்கிய நூலை முழுமையாக படித்து மனப்பாடம் செய்ய வேண்டுமென்றால் நினைத்து பாருங்கள், முடியுமா என்றால். அதேபோன்று கணிதத்தில் பார்க்கும் பொழுது கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக இருந்தது. கீழ்வாய் இலக்கம் பின்னை எண்ணினுடைய கீழ்த்தொகை, மேல்வாய் இலக்கம் என்பது பின்னை எண்ணினுடைய மேல்தொகை, குழிமாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாடு. இவை எல்லாமே கணிதத்தில் மனப்பாட பாடமாக இருந்தது. பெருக்கல் வாய்ப்பாடு 1 to 16 வரைக்கும் வரிசையாகவும் சொல்ல வேண்டும், தலைகீழாகவும் சொல்ல வேண்டும். சொல்வீர்களா பெருக்கல் வாய்ப்பாட்டை? நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்களுடைய பள்ளியில் அப்பொழுதெல்லாம் மதிய உணவு இடைவேளை என்பது 1 மணி நேரம். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த 1 மணி நேரம் முடியும் வரைக்கும் அனைவரும் ஒரே வரிசையாக அமர்ந்து ஒவ்வொருவரும் எழுந்து ஒவ்வொரு வாய்ப்பாட்டை சொல்ல வேண்டும். யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது. வரிசையாகவும் சொல்ல வேண்டும், தலைகீழாகவும் சொல்ல வேண்டும். இது மட்டுமல்லாது பின்னை எண்கள், தசம எண்கள் இருக்கின்றதல்லவா, அந்த பின்னை எண்களினுடைய கீழ்த்தொகை, பின்னை எண்களினுடைய மேல் தொகை, இவையெல்லாமே அன்றைய காலகட்டத்தில் கணிதத்தில் மனப்பாட பாடமாக இருந்தது. தலைகீழ் பாடம், அதாவது வாய்ப்பாடுகள் தலைகீழாக சொல்வது, அந்த தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அந்த முறைகளில் நாம் காண முடிகின்றது. அதேபோன்று சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் போன்றவை எல்லாமே அகராதி வரிசையில் அமைந்தவை. இது அவர்களுடைய ஞாபகத்தில் பதிவதன் பொருட்டாக அவற்றை அகராதி வரிசையில் அமைத்திருக்கின்றார்கள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று அமைந்திருக்கக்கூடிய ஆத்திச்சூடியானது. இப்படி அந்தாதி முறையை கொண்டும் எதுகை மோனையை கொண்டும் செயல்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த பாடங்களை பற்றி அடிக்கடி சிந்தித்து கொண்டே வருவார்கள். பலர் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு ஒருவர் இன்னொருவரை கேள்வி கேட்பது, அந்த கேள்விக்கு அவர் பதில் கூறுவது என்று தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கூறியும் தனக்கு தெரியாததை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டும் அவர்கள் வந்தார்கள். இதனால் அவர்களுடைய கல்வியானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடையின்றி பயன்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் கற்பிக்கப்பட்ட நூல்கள் என்றால் கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றது. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள்தான். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நீதி நூல்கள்தான் கற்பிக்கப்பட்டன. நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கும் மதிப்பிருந்தது. வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றது. அதேபோல் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல்லிலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்காக பிரபவாதி சுவடி என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கின்றது. அந்த கணிதங்களை எல்லாமே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அடுத்து அவர்களுக்கு கற்பிக்க கொடுக்கப்படக்கூடிய சுவடிகள். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர், ஆசிரியர்
பனை ஓலையை நன்றாக வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கொத்து தருவார். ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். இளம் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், சிறு குழந்தைகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆசிரியரே ஓலையை எடுத்து அதனை நன்றாக வாரி ஒழுங்குபடுத்தி அதனை ஒரே நேராக வைத்து நறுக்கி அதில் துளைகளை இட்டு, சில சமயம் ஒரு துளையும் இடுவார்கள், 2 துளைகளையும் இடுவார்கள். அவ்வாறு துளைகளை இட்டு கயிற்றை கோர்த்து தருவார்கள் அவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக. மற்ற பிள்ளைகள் அவர்களாகவே அதனை செய்து கொள்வார்கள். பனையேடு, சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கமாக இருந்தது. சீதாள பத்திரம் என்பது தாழை மடல், தாழை மடல், தாழம்பூ மலர் இருக்கின்றதல்லவா, அந்த மலரினுடைய மடல், அதனுடைய இலை, அதுதான் சீதாள பத்திரம் என்பது. அந்த தாழை மடலிலும் பனையோட்டிலும், பனை ஓலை, இந்த இரண்டிலுமே எழுதுவது வழக்கமாக இருந்தது. அதன் மேலே சட்டமாக, அதாவது கிழிந்து போகாமல் இருக்க வேண்டும், சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பனைமட்டை, அந்த பனைமட்டையினுடைய காம்பினை நறுக்கி அதனோடு கோர்த்து விடுவார்கள். ஒரு சிலர் மரச்சட்டங்களை வைத்தும் அமைப்பார்கள். இன்னும் சிலர் செம்பு தகட்டை கொண்டும் சட்டங்கள் செய்து அவற்றை கோர்த்து விடுவார்கள். அதனுடைய அந்த பனை ஓலை, அந்த ஓலைச்சுவடியினுடைய மேலேயும் அடிப்பகுதியிலும் மரச்சட்டங்கள் அல்லது பனைமட்டையினுடைய காம்பு, செப்புத்தகடு இவற்றை பயன்படுத்தி சட்டங்கள் செய்து கோர்த்து கொள்வார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினால் பல வகையான சித்திரங்களை வரைவதுண்டு. இரட்டை துணை இருக்கக்கூடிய ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று ஒரு பெயர். அந்த சுவடையை கோக்கக்கூடிய கயிற்றின் ஒரு தலைப்பில் தனியாக பனை ஓலையை ஈர்க்கோடு கிளிமுக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். சுவடிகளை கோர்க்கின்றார்கள் அல்லவா, அந்த கோக்கக்கூடிய கயிற்றினுடைய ஒரு தலைப்பில் தடை இருக்க வேண்டும். ஏன்னா அது கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நழுவி கீழே விழாமல் இருக்க வேண்டும். துளையிட்டு தானே அதனை கட்டுகின்றார்கள். கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பனை ஓலையினுடைய ஈர்க்கோடு, அதனுடைய கடைசி கோடு, அந்த கிளிமுக்கு போல அதனை கத்தரித்து அதனை அமைப்பார்கள். அதற்கு கிளிமுக்கு என்று பெயர். இப்போது அச்சு புத்தகங்களினுடைய அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றதோ அதே அளவு பனை ஓலை சுவடிகளிலும் இருக்கின்றது. ஒரு சில புத்தகங்கள் நம்முடைய பாடப்புத்தகத்தினுடைய அளவை போன்று இருக்கும். ஒரு சில புத்தகங்கள் அதிலிருந்து சற்று சிறியதாக இருக்கும். அதனுடைய அளவிலும் வேறுபாடுகள் இருக்கின்றது. அதே போன்றுதான் பனை ஓலை சுவடிகளிலும் அதனுடைய அளவில் பல வேறுபாடுகளானது இருக்கின்றன. எழுத்தாணிகள். இப்போ சுவடிகள் என்பதை எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து அந்த சுவடிகளில், ஓலைச்சுவடிகளில் எழுதுவதற்கு எழுத்தாணிகள் என்பது தேவை. அந்த ஓலைகளில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல வகைகள் இருக்கின்றது. எழுத்தாணியை ஊசி என்றும் சொல்வார்கள். மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியினுடைய வகைகள். பல வகைகளாக இருக்கின்றது. மடக்கெழுத்தாணி ஒரு பக்கம் மடங்கி இருக்கும். வாரெழுத்தாணி வாரிக்கொண்டு எழுதுவதைப் போல சற்று குண்டாக இருக்கும். இப்படி எழுத்தாணியினுடைய வகைகள் பல வகைகளாக இருக்கின்றது. இப்போ நாம் எழுதக்கூடிய எழுதுகோள் பேனாக்களினுடைய வகைகளே பல பெயர்களில் இருக்கின்றதல்லவா, அதனைப் போலவே ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோன்றுகிறது. ஒரு பக்கம் பார்த்தால் வாருவதற்கு கத்தி இருக்கும், இன்னொரு பக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் இருக்கும். இந்த இரண்டும் ஒரே 2 பக்கங்களில் அமைந்திருப்பதை பார்த்துதான் பேனா கத்தி என்ற பெயர் வந்ததோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இருக்கின்றன. ஏடு எழுதுகின்ற வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தது.
ஒரே பக்கத்தில், அந்த ஓலைச்சுவடியினுடைய ஒரே பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக, மிக மெல்லிய எழுத்துக்களாக 20 to 30 வரி வரையிலும் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருக்கின்றது. நாம் இன்றைய காலகட்டத்தில் காகிதத்தில் எழுதுகின்றோம் அல்லவா? அப்படி எழுதுவதை போன்ற வேகத்தோடு ஏட்டில் எழுதுவார்கள். மாணவர்களுக்கு எழுதக்கூடிய பழக்கம் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதனைப் போல எழுதி வரச் சொல்வார்கள். அதற்கு சட்டம் என்று பெயர். அவர்களுக்கு தினசரி எழுத்து பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களினுடைய தனித்தனி ஏடுகளில் மேலே ஒரு வரி அவர்கள் எழுதி அதனைப் போலவே கீழே எழுதி வாருங்கள், எழுத்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பயிற்சி அளிப்பார்கள். அதற்கு சட்டம் என்று பெயர். அந்த சுவடிகளை வைப்பதற்கும் அதனை எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படுகின்ற ஒரு கருவி. அந்த கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வார்கள். முன்பிருந்த காலகட்டத்தில் கொடிய தண்டனைகள் என்பது கிடையாது. மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் அடிப்பது, கிள்ளுவது, திட்டுவது, இது போன்ற தண்டனைகள் என்பது, கொடிய தண்டனைகள் என்பது கிடையாது. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினாலேயே வெளிப்படுத்தி வந்தார்கள். அவர்கள் தவறு செய்தாலும் சரி, அது தவறு என்று சுட்டிக்காட்டி அன்பினால் அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். அவர்கள் பால் இருந்த மரியாதை என்பது மாணவர்களுக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. பயம் கலந்த மரியாதை என்பது மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடத்தில் இருந்தது. பிள்ளைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள். தங்களுடைய தவறுகளை மறந்து அவை என்ன என்பதே தெரியாத நிலையில் அந்த மாணவர்கள் இருந்தார்கள். மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாக இருந்தது. பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய முறை. ஒவ்வொரு நாளுமே பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு பூ அல்லது மிருகம் அல்லது பறவை அல்லது ஊர் இவற்றினுடைய பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். அந்த பெயர்களை மறவாமல் மறுநாள் வந்து மாணவர்கள் சொல்ல வேண்டும். தனக்கு என்ன பூ சொன்னார், என்ன மிருகம் சொன்னார், என்ன பறவை சொன்னார், என்ன ஊர் சொன்னார் என்பதை மறக்காமல் மாணவர்கள் மறுநாள் வந்து சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கே. அதிகாலை 5 மணிக்கே பள்ளிக்கூடத்திற்கு வந்துவிட வேண்டும் அன்றைய காலகட்டத்தில். இப்போ 8 மணிக்கு வாருங்கள் என்றால் 8:30, 8:40, 9 மணி கூட ஆகிவிடுகின்றது. முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். முதல் மாணவனாக யார் வருகின்றாரோ அவனை வேத்தான் என்று, அதாவது மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பதுதான் வேத்தான் என்பதன் பொருள். பிள்ளைகளுக்கு மணல்தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது. பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா. மணல்தான் அவர்களுக்கு சிலேடு, பனையேடு அந்த ஓலைச்சுவடி தான் அவர்களுக்கு புத்தகம். அந்த ஓலைச்சுவடியில் எழுதக்கூடிய எழுத்தாணி தான் அவர்களுக்கு பேனாவாக இருந்தது. வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. வாதம் செய்வது, வாதம்னா விவாதம் செய்வது. ஒரு கருத்தினை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தில் தன்னுடைய கருத்தை மெய்ப்பிப்பது. ஒரு சிலர் அந்த கருத்தை எதிர்ப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தை வாதம் செய்து தான் எண்ணிய கருத்து சரியானதுதான் என்பதை அவர்களிடத்தே நிரூபிப்பது. இது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மிகவும் சிறந்ததாக இருந்தது. மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள், மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள், நூலை கற்றவர்கள்
அரசவைகளில் வாது புரிந்து தன்னுடைய கல்வி திறமையை நிலைநாட்டுபவர்களாக இருந்தார்கள். அதன் பொருட்டே அவர்கள் கொடிகட்டியிருப்பார் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் நாம் அறிகின்றோம். இந்த வாதம் புரியக்கூடிய பழக்கமானது பாடசாலைகளிலிருந்துதான் வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணவன் நூலை பயிலும் பொழுது அவன் நூல் பயிலக்கூடிய இயல்பை விளக்க வந்த ஒரு பழைய சூத்திரம், நன்னூல் சூத்திரமானது பலவற்றை சொல்லிவிட்டு, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றவை கடனா கொளினே மடநனி இகக்கும் என்று சொல்லி முடிக்கின்றது. வினாதல், வினாவது; வினாயவை விடுத்தல், வினாக்களை விடுப்பது என்று இவை இரண்டையுமே கடனா கொளினே மடநனி இயக்கும் என்று சொல்லி முடிக்கின்றது நன்னூலானது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுற்றன. பல நூல்களையும், பல்வேறு விதமான நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு மட்டுமல்லாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நம்முடைய நாட்டார்கள் படித்து வந்தார்கள். என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறளினால் திருவள்ளுவர் சொல்கின்றார். ஒருவன் இறக்கும் அளவுக்கும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார். படிப்பதற்கு எல்லை என்பதே கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், எந்த வயதில் வேண்டுமானாலும் படிக்கலாம். அதைத்தான் வள்ளுவர் கூட சொல்கின்றார், என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறும். ஒருவன் இறக்கும் நிலையிலும் கூட அவன் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆக படிப்பதற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது. எந்த வயதில் வேண்டுமானாலும் படிக்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம். பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்து மாணவர்கள் அதன் பிறகு எங்கெங்கோ சென்று கலைகளை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று அவர்களிடம் தான் முன்பு கல்லாதவற்றை பற்றி கற்று வந்தார்கள். தன்னுடைய பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு பல கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் எங்கெங்கே இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நாடி சென்று தான் கல்லாதவற்றை, தான் எதனை கற்றுக்கொள்ளவில்லையோ அதனை கற்று வந்தார்கள் அவர்கள். ஓதற் பிரிவு. இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டிற்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு இல்லறம் நடத்தக்கூடிய காலத்திலும் கூட வேறு நாடுகளுக்கு சென்று, பல நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கற்றுக்கொண்டதை, தான் கற்ற கல்வியை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்தும் அவர்களிடத்தில் வாதம் புரிந்து அதில் வெற்றி பெற்றும் தான் அறியாத ஏதேனும் ஒரு செய்தியானது அங்கே இருக்கின்றது என்றால் அவற்றை கற்றும் வந்தார்கள் அவர்கள். தொல்காப்பியம் என்கின்ற பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய காலத்தை ஓதற் பிரிவு என்று சொல்கின்றார்கள். ஓதுவதற்காக, கல்வி கற்பிப்பதற்காக செல்லக்கூடிய காலம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு 3 வருட காலம் எல்லை என்று அந்த நூல்களானது விதிக்கின்றன. இதற்கு ஓதற் பிரிவுக்கு. ஓதற் பிரிவுக்கு எத்தனை வருடங்கள்? 3 வருடங்கள் எல்லையாக இருக்கின்றது. இவ்வாறு தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து, நவத்வீபம் என்பது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய நவத்வீபம் என்ற இடத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கும் வந்து சென்று படித்து பல பண்டிதர்கள் ஆகியிருக்கின்றார்கள். தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணவர்கள், பல தொலைதூர தேசத்து மாணவர்கள் வந்து சென்று அவரிடத்தில் கல்வி கற்றார்கள் என்ற செய்தியானது முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் நமக்கு தெரிய வருகின்றது. திருவாவடுதுறை மடம், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை மடமும் தருமபுர மடமும் பல வருட காலத்திற்கு முன்பே தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. இப்படியே பாலர்களுக்குரிய
குழந்தைகளுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதலில் இருந்து பழுத்த கிழவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், முதியோர்கள் கல்வி கற்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வரையில் பல பாடசாலைகளானது தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. தமிழ்ச் சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகையான ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்கள் தான். காலத்தினுடைய வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றியமைத்து விட்டாலும் அவற்றினால் உண்டான நற்பயன்களையும் அவற்றில் படித்த பேரறிஞர்கள் நமக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நூற்செல்வத்தையும் பற்றி நினைக்கும் பொழுதே நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதமானது ஏற்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முறைகளானது தற்பொழுது மீண்டு வரவில்லை என்றாலும் சரி, அப்பள்ளிக்கூடங்களினுடைய அடிப்படையான உண்மைகளையாவது நாம் அறிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அன்றைய காலகட்டத்தில் எத்தகைய கல்வி முறையானது இருந்தது, எப்படி கல்வி கற்றார்கள், அவர்களுக்கு நிகராக ஏன் நம்மால் இருக்க முடியவில்லை, அந்த கல்வி முறை ஏன் இப்பொழுது வரவில்லை என்பதையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக அதன் மீது மையினை தடவுவார்கள். அப்படி மை தடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதனை மையாடல் விழா என்று சொல்கின்றார்கள். எழுத்துக்களினுடைய உருவங்கள் பலகாலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தினுடைய உறுப்புகள். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடமுறைக்கும் இக்காலத்தினுடைய பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியவை மனனப்பாடமாக இருந்தன. கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய பலவகை வாய்ப்பாடுகள் பாடமாக இருந்தது. இளம் பிள்ளைங்களுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் இருக்கின்றது. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் இருக்கின்றன. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவார்கள். மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியினுடைய வகைகள். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரைவில் எழுதுவதற்குரிய பெரிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோடு ஏட்டில் எழுதுவதும் உண்டு. கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாதுபுரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டுவார்கள். பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாட்டிற்கு சென்று அங்கங்கே உள்ளோருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றியமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றை படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும்போது நம்மை எறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 82 மற்றும் 83. பக்கம் எண் 82இல் வித்யாரம்பம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 83இல் ஏடு எழுதும் வழக்கம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 107. பக்கம் எண் 101இல் சிறுவினா. மூன்றாவது சிறுவினா. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 140இல் இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 140இல் மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க என்பது. அதில் முதல் பத்தியை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் பத்தி மட்டும், படிப்பது முழுமையும்.
தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.